சமாதானம் முக்கியம். நல்லா கவனிக்கணும். சமாதானம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு காரியமா இருக்கு. அல்லேலூயா. இந்த சமாதானம் இல்லைன்னா உலகத்துல மனுஷனுக்கு வாழ்க்கையே இல்லை. ஆமாவா இல்லையா? வாழ்க்கையே கிடையாது. இப்போ கோடி கோடியா பணம் இருக்கு, சொத்து இருக்கு. நம்ம தேசத்துல பணக்கார லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கிறான். முதல் பணக்காரர், ரெண்டாவது பணக்காரர் அப்படின்னு சொல்லி. இப்ப இவ்வளவு சொத்தை வச்சிருக்கிற வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னா சொத்தை வச்சு என்னத்துக்கு சொல்ல? அவ்வளவு பணம் இருந்து என்னத்துக்கு? வேஸ்ட். இவ்வளவு பணமும் வேஸ்ட். ஏன்? மேன்மையானது எது? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில. சமாதானம் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம்? சமாதானம் முக்கியம். அதாவது அந்த சமாதானத்தை என்ன செய்யணுமா? தேடு. சமாதானத்தை தேடு. சமாதானத்தை இன்றைக்கு நிறைய பேர் எங்க தேடுறாங்க அப்படின்னா செல்போன்ல தேடுறாங்க. ரெண்டாவது போதை பழக்க வழக்கத்துல தேடுறாங்க. கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் நிரந்தரமான சமாதானமே கிடையாது. இந்த சமாதானம் இவங்க வாழ்க்கையிலேயே நிரந்தரமாக இல்லாததுனால தான் அவர்கள் அதுல அடிமையாய் கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நிரந்தரமான சமாதானத்தை யார் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். நீங்க வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14:27. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதானத்தை என்ன செய்யறேன்? வைத்து போகிறேன். இரண்டாவது, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானத்தை நாடுகிறவர்களுக்கு தேவ சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. சமாதானங்க யாருங்க கொடுக்க முடியும் உலகத்துல? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சமாதானத்தை தர முடியும். ஆண்டவர் அதான் சொன்னார். உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை யார் தர்றாராம்? ஆண்டவராயே சொல்றார். லூக்கால ஒரு வசனம் இருக்கு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தால் நலமா இருக்கும். அப்ப எதை அறிந்து கொள்ள வேண்டும்? சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்து கொள்ள. இயேசு சமாதானத்தை கொடுக்கிறார். இயேசு சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நம்மை போல் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததி உலகத்துல ஒருவருமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்? நீ தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த ரட்சிப்பின் தேவன் நமக்கு முதல் கொடுத்த காரியம் என்ன? சமாதானம். சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தை வாயினால சொல்றது இல்லைங்க, தேவன் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கிறதான் சமாதானம். இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா பல பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, துன்பம், துயரம் இவைகளை நாம் கடந்து போகும்போது எப்படி இருப்போம் அப்படின்னா சந்தோஷமா இருப்போம். எப்படி இருப்போம்? சந்தோஷமாய், மன மகிழ்ச்சியாய். எதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். அது நமக்கு ஒரு பாரமா என்ன செய்யல தெரியல. 2003 ஆண்டவர் அடியானோடு பேசினார். ஆண்டவர் அறியாத இருந்து துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினார். என்ன சொல்லி பேச? நீ தேடுகிற சமாதானத்தை நான் தருவேன், என்ன தேடிவான்னு சொன்னார். அல்லேலூயா. இப்ப சமாதானத்தை யார் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு? இயேசு தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அப்ப நீ தேடுகிற சமாதானத்தை தருவேன், என்ன தேடிவான். அந்த சமாதானத்திற்காக தேவன் அழைத்தார். 2003 போகிறேன். போயிட்டு முதல் நாளே ஒரு சமாதானம் கிடைச்சு நல்லா தூங்க ஆரம்பிச்சேன். பாருங்க, 2004 வரும்போது மாற்றத்தை கொடுத்தார். 2005 நல்ல மாற்றத்தை கொடுத்தார். 2006 அதுலயும் மேல்மையான மாற்றம். 2008 ஊழியத்துக்கு வரும்போது, இப்போ நாகர்கோயில இருந்து மடப்புறத்து ஊழியத்துக்கு வரும்போது இப்போ பைபாஸ் கிடையாது, ரோடு கிடையாது. அப்போ பணக்குடி ஊருக்குள்ள ஓடி வரும். அந்த ஊருக்குள்ள என்ட்ராகும் போது அந்த கலரை தோட்டம் இருக்கு. அந்த கலர் தோட்டத்துல பெரிய கொட்டை எழுத்துல போட்டுவான், நீ தேடு நிம்மதியை இயேசு தருகிறார். அல்லேலூயா. எங்க போனாலும் அந்த வசனம் தான் என் கண்ணில் செய்ச்சு எத்துப்பட்டுச்சு. நீ தேடுகிற நிம்மதி, நீ தேடுகிற நிம்மதி, நீ தேடுகிற நிம்மதி. இப்ப இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறார். இந்த சமாதானமே, அந்த வார்த்தையே படிக்கிற யாவருக்கும் தெரியுது. சமாதானம் என்பது இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாடுங்க. அந்த சமாதானம் எல்லா இடத்திலும் கிடைக்காது. இயேசு கிட்ட மட்டும்தான் அந்த சமாதானத்தை கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு இடத்துல அந்த சமாதானத்தை நம்ம தேடணும். தேட 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 தான் அந்த சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருவோம். இன்னும் நம்ம ஆண்டவரை ஜெபிக்கணும், வேதம் வாசி. அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். போக போக போகத்தான் கர்த்தருடைய ஆவியான இன்னும் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒரு பட்டணத்துக்கு சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணணும். அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல பாருங்க, அதற்கு சமாதானம் இருக்கையில் யாருக்கு சமாதானம் இருக்குமா? உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் வேணுமா? சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, ஆண்டவரே இவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே இந்த குடும்பத்தை ரட்சிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படி நீங்க சொல்லி பாருங்க. நீங்க ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து சீசரை அனுப்பும் போது சொன்னாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டாரை நீங்கள் வாழ்த்துங்கள்.
அதற்கு சமாதானமான வார்த்தைகளை கூறுங்கள். அதற்கு பாத்திரவானாய் அவர்கள் இருந்தார்களானால் நீங்க கூறின சமாதானம் அவங்க வீட்டுல இருக்கும், இல்லன்னா அங்க இருக்கிறது உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும் சொன்னார். அல்லேலூயா. ஒரு சமாதானத்தை நாம் தேடுகிறோம், சமாதானத்தைக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்க ஒருவருக்காக ஜெபிக்கும் போது அந்த சமாதானத்துக்கு அவர்கள் பாத்திரவானா இருந்தால் நீங்க கூறின ஆசீர்வாதம் சமாதானம் அவங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சமாதானமும் அங்கு இருக்கிற கொஞ்சம் சமாதானம் எடுத்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டு, இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை தேடி மற்றவங்களுக்காக நம்மால ரொம்ப ஜெபிக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லி நீங்க ஜெபி, ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கூட. இந்த உலகத்துல நல்லா 100க்கு 100 ஜனம் சமாதானமற்றவங்களாகத்தான் இருக்கிறாங்க. உண்மையான சமாதானத்துல இருக்கிற ஜனம் இயேசுவை உண்மையாய் உறுதியாய் பற்றி இருக்கிற ஜனத்துக்கு மட்டும்தான் சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. அந்த ஜனத்தை விட்டு வேற எந்த ஜனத்துக்கும் சமாதானம் இல்லவே இல்லை. வெளியே காமிச்சுக்கிடுவாங்க. எப்படி காமிச்சுடுவாங்க? அப்படியே இந்த மினுக்கிறது போல காமிச்சுடுவாங்க. வெயில் பட்டோன்னா கண்ணாடி என்ன செய்யும்? பல பல பலான்னு மின்னும். அப்படிதான் ஒரு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன செய்யாது? அது இப்படி சொல்லுவாங்க, வெளியே பார்த்தா பர்சனாலிட்டி, உள்ள பார்த்தா முனிசிபாலிட்டி. அல்லேலூயா. வெளியில பார்த்தா தான் பெரிய பர்சனாலிட்டி அப்படியே இருப்போம், உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படியே நாரும் குப்பை வண்டி. அந்த மாதிரி தான் சமாதானமே கிடையாது. சமாதானமா இருக்கிறது போல, ஆசீர்வாதமா இருக்கிறது போல, பெரிய பணக்காரங்களா இருக்கிறது போல அப்படியே வெளி வேஷமாய் காமித்து கொண்டு, அதாவது வேதத்தை மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான். ஏன் அந்த வார்த்தையை சொல்லார்? வேஷமாக திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்பட்டு ஆஸ்திகளை சேர்க்கிறான். அதை யார் வாரி கொண்டு? அல்லேலூயா. அல்லேலூயா. மெய் சமாதானத்தை தேடணும், மெய் சமாதானத்தை தேடணும். இந்த கடைசி நாட்கள்ல சமாதானம் எடுக்கப்பட்டு போகிற இந்த காலத்தை நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதி சீக்கிரமா சமாதானம் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்டு போக போகுது. எப்பொழுது ஆண்டவர் ரகசிய வருகையில வந்துட்டு போக போறாரோ அதோடு இந்த உலகத்துல சமாதானம் போயிடும். இன்றைக்கு அந்த சமாதானம் போயிற்று. அல்லேலூயா.